இருங்க எங்க அப்பா பேசிருக்கேன். அவர் வருவாரு, என்ன பண்ண போறோம்னு தெளிவா சொல்லுங்க. சொல்றேன் இரு. இங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். ஆமா சொன்னல அதான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஆரம்பிக்கிறேன் பாருங்க. மரியாதை சொன்ன தான் ஆண்டு போறாரு. இதை சொல்றதுல எதுவுமே அப்புறம் ஆனந்தான் சொல்லிட்டு போவாரு. நீங்க கடமைக்கு சொன்னா அவர் கடமைக்கு தான் பண்ணுவாரு. அது உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா, உங்க அப்பால இருக்க ஃபீல்டு தெரியும்னா நான் உங்க அப்பாட்ட கேட்டு பண்ணுவேன். உங்க அப்பா வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காரு, நான் வேற வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அக்கா புருஷன் கேட்கும்போது உங்களுக்கு கேட்கறதுக்கு என்னங்க? அக்கா புருஷன் கேட்கறானா அவன் லூசி கேட்க மாட்டேன். என்ன கேட்க சொல்றாரு மாதிரியா? அக்கா புருஷன் வர்றாரு. என்ன அக்கா புருஷன் என்ன? இல்ல மாமா இல்ல நீ இப்ப நான் பேசுறேன். நீ போ சொல்றேன். சகல நான் சொல்றேன். நீ வந்து எல்லாத்தையுமே நீ கேட்டு பண்ற. நீ கேட்க தேவையில்லை. நான் சொல்றேன் எது கேட்கணுமோ அதை கேட்டா போதும். எல்லாத்தையுமே அப்படி என்ன அது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு கேட்டு பண்றனாலதான் என்ன கேட்கலான்னு பிரச்சனை பண்றாங்க வீட்டுல. எந்த விஷயமா இருந்தாலும் மாமனார்ட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும். சும்மா என்ன தேவை பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்காரமா எதுக்கு வந்து நீ இப்ப? இல்ல பக்கத்துல ஊருக்கு போறேன், அதான் மாமா கிட்ட பஸ்ல போவா இல்ல கார்ல போவா இல்ல பைக்ல போவான்னு ஒரு கலந்து ஆலோசனை. நீ ஏன் முடிவடியா? சொந்த முடிவு. என்ன மாப்ள? ஆமா பக்கத்துல கூப்பிட்டாங்க ஒரு விசேஷத்துக்கு. அப்படி எங்க போறீங்க? திருநெல்வேலி போறீங்களோ? ஆமா மாமா. சரி, அதான் பஸ்ல போவா இல்ல கார்ல போவா இல்ல பைக்ல தானே இருக்கு. எது காசு வேஸ்ட் பண்றீங்க? பஸ்ல போறீங்க மாப்ள. பஸ்லயே போனா பஸ்ல போங்க. சரி மாமா, அது சொன்னா கரெக்டா தான்.